ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈரல் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்து போகிறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வெங்காயம் வந்து வணங்குறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாமல் வெங்காயம் வணக்கிறப்போ போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்து வெங்காயம் வணக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்து மசாலா பொருட்கள் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து மசாலா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரை ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து வணக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லா ஈரலையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து ஈரலில் இறங்கும். உடனே வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ வந்து நல்லா எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பிரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஈரல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஈரல் கொடுக்குறனால குழந்தைகளுக்கு நல்லா ரத்தமும் ஊறும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.